வெல்கம் பேக் டு आवर சேனல். நான் தான் உங்கள் குட்டி ஷெஃப் தியா. நான் உங்க ஷெஃப் தியாவோட அக்கா ஹாசினி. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ரஸ்னா ஜெல்லி விசஸ் டேங் ஜெல்லி. இது வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்சா இருக்க போகுது. ஜெல்லி விசஸ் ஜெல்லி, அதுவும் இது செம்ம ஈஸியா செஞ்சிடலாம். மூணே இன்கிரிடியன்ட்ஸ் தான் வேணும். நான் என்ன எடுத்திருக்கேன்னா ரஸ்னா ஆரஞ்சு ஃபிளேவர் எடுத்திருக்கேன். நான் வந்து டேங் மேங்கோ ஃபிளேவர் எடுத்திருக்கேன். இது கூட நம்மளுக்கு அகர் அகர் பவுடர் எடுத்திருக்கோம். அப்புறம் நம்மளுக்கு தேவையான வாட்டர். அவ்வளவுதான். மூணே பொருளை வச்சு நம்ம முடிச்சிடலாம். செம ஈஸியா இருக்க போகுது. யாரோடைய ஜெல்லி சூப்பரா வருதுன்னு பாத்துறலாம். எப்பவுமே மேங்கோ தான் சூப்பரா வரும். ஆரஞ்சு மிஞ்ச முடியுமா? மேங்கோ தான். இப்போ நாம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரசாவை எப்படி மிக்ஸ் பண்ணனும்னா 1 glass ஆஃப் வாட்டருக்கு 2 spoon ஆஃப் பவுடர் போடணும். எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ண வேண்டியது இல்லை, ஏன்னா இதுலயே சுகர் இருக்கும். சோ இப்போ நாம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நாம 5 glass ஆஃப் வாட்டர் எடுக்க போறோம். அதனால 10 spoon ஆஃப் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நாமளும் பவுடர் போட்டுக்கலாம். 10 ஸ்பூன். இப்போ இதுல 5 glass ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிரலாம். கலரை பாரு. பிங்கி ஷேட்ல இருந்துச்சு, இப்ப ஆரஞ்சு கலர்ல மாறிடுச்சு. 3 4 5. நாமளும் 5 glass ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா 1 spoon ஆஃப் ஜெல்லி பவுடரை ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். இந்த பவுல்லையும் போட்டுக்கலாம். இப்ப இந்த பவுடர் கூட கொஞ்சம் ஜூஸ் ஊத்தி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் 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 மிக்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜூஸ்ல ஆட் பண்ணிரலாம். இப்போ ஜூஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எந்ததா சூப்பரா போகுது பாத்துருவோம். அது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பேன்ல ஊத்திரலாம். இந்த பாக்கு மாசா மாதிரியே இருக்கு. பேன்ல மாத்தியாச்சு. இப்போ இது நல்லா அடுப்புல வச்சு ஹீட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பேனை அடுப்புல வச்சிடலாம். இப்போ இது ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இங்க பாருங்க, ரெண்டுமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வாங்க இப்போ ஒரு பவுல் ஊத்திரலாம். இப்போ இதையும் பவுல்ல மாட்டிக்கலாம். ரெண்டுத்தையுமே பவுல்ல மாத்தியாச்சு. இப்போ ஒரு 3 to 4 hours இது அப்படியே செட் ஆக விட்டுறலாம். அப்பதான் நம்மளுக்கு சூப்பரான ஜெல்லி கிடைக்கும். நம்மளோட ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இத பிளேட்ல மாத்திரலாம். வச்சு திருப்பிடணும். முடும் முடும் கட்டியாச்சு. இப்போ ஓபன் பண்ணிரலாம். 1 2 3. என்னோட அழகா வந்திருக்கே. இது வந்து கொஞ்சம் இத பார்த்தா கேசரி மாதிரி இருக்கு. கொஞ்சம் கசமுசன் ஆயிடுச்சு. அவளுக்கு வந்து நீட்டா வந்திருக்கு. பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. இங்க பாருங்க, அப்படியே ஜெல்லி மாதிரி ஜெல்லி சூப்பரா வந்திருக்கு. டென்ஷன் ஆன மாதிரி ஆடிட்டே இருக்கு. இப்போ நாம
சாப்பிட்டு பாத்திரலாம். காத்து வேற பலமா அடிக்குது. இப்ப வாங்க கட் பண்ணிடலாம். வாவ் ஸ்மூத்தா உள்ள போகுது. இப்ப நம்ம இங்க கட் பண்ணிடலாம். ஓஹோ வாவ் வந்துருச்சு. இது கொஞ்சம் கொலகொலன்னு இருக்கு. இன்னும் செட் ஆகணும் போல. அதுக்குள்ள எடுத்துட்டோம் போல. சரி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செமையா இருக்குது. அந்த எனக்கு ஜெல்லி சாப்பிடுற ஃபீலிங்கே இல்ல. ஏதோ கேரட் அரைச்சு அப்படியே போட்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க எந்த மாட்டம் எப்படி ஆடிக்கிட்டே இருக்குதுன்னு. இதான் ஜெல்லி மாதிரி இருக்கு பாக்க. அத பார்த்தா இருக்கு. அது வெட்டும் போது அவ்வளவு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. படுக்குது கையிலே பிடிக்க முடியல. இந்தா வாங்கிக்கோ. இதோட ஜெல்லி அப்படியே சூப்பரா இருக்கு. டான் ஃபிளேவர் சூப்பரா தெரியுது. இதுலயுமே ரஸ்னா ஃபிளேவர் தெரிஞ்சது. ஆனா என்ன ஒரு மிஸ்டேக்னா கொஞ்சம் கொலன்னு ஆயிடுச்சு. சோ அட் த எண்ட் இந்த சேலஞ்சோட வின்னர் தியுதா. நான் தான் வின்னர். குட்டி ஷெஃப் தியானா, குட்டி ஷெஃப் தியானா. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை.